Come back to another video. நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல ஜிவி பிரகாஷ் அண்ட் சாய்ந்தவி ரெண்டு பேருமே பிரிய போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு காரணமா பிரிய போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம். என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் இப்ப நிறைய படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு. இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கொஞ்சம் கவர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய படங்களா இருக்கு. அதாவது நெருக்கமான படங்களா இருக்கு. இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அதிக முத்த காட்சிகள் என்றது மட்டும் இல்லாம அதிக நெருக்கமான காட்சிகள் இருக்கிற காரணத்தினால சாய்ந்தவிக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருந்தாங்க. பட் நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் இந்த ஒரு விஷயத்தை கேட்காத காரணத்தினாலதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க. ரெண்டு பேருமே தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது தனித்தனியான இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஸோ இதை உறுதிப்படுத்துற வகையில நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அஃபிஷியல் போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. நீண்ட யோசனைக்கு பிறகு சாய்ந்தவியும் நானும் இந்த 11 வருட கால இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எங்களோட மரியாதையை காத்துக்கொள்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாம எங்களுடைய மன அமைதியை பேணுறதுக்காகவும் நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களோட இந்த ஒரு தனிப்பட்ட முடிவை மீடியா நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கருதுகிறோம். நாங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானது அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். அதே மாதிரி நீங்களும் நம்பணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவருடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அஃபிஷியலா ரெண்டு பேருமே பிரிய போறாங்க, நாங்க டிவோர்ஸ் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பரஸ்பர முடிவின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் கேட்டுக்கொண்டதற்கினங்க நம்ம நிறைய விஷயங்களை அலசி ஆராய முடியாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11 வருட கால திருமண வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி இவங்க கல்லூரி காலங்கள்ல இருந்தே லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இருந்தாலும் இவங்க எதனால பிரிகிறாங்க அப்படின்றது நமக்கு கிடைச்ச தகவல் படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் நம்மளுடைய ஜிவி பிரகாஷை பிடிக்கும் அண்ட் சாய்ந்தவியோட பின்னணி பாடல்களை யார் யாரெல்லாம் ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பிரிகிறது சினிமா வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய சேனல் சார்பாகவும் ரொம்ப மன வருத்தங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய்.